அடுத்த நாம் வசனத்தை பார்த்தோம் என்றால் அத்தியாயம் 2 வசனம் 3. இந்த வசனத்தை முதலில் வாசிப்போம். அவர்கள் மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள், சலாத்தில் நிலைப்பார்கள், இன்னும் ஜகாத்தையும் அவர்கள் உதவும் செய்வார்கள். அதாவது நாம் அவர்களுக்கு அளித்ததிலிருந்து உதவும் செய்வார்கள் என்பது ஜகாத். சலாத் என்பது நம்முடைய இறை உணர்வு அல்லது இறை தொடர்பு. இதை பற்றி நாம் பார்ப்போம். முதலில் நாம் அவர்கள் மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள் என்று முதலில் பார்ப்போம். இந்த மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள் என்பது இறைவனிடம் ஈமான் கொண்டவர்களும் சரி, ஈமான் கொள்ளாதவர்களும் சரி, மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள். நாம் இறைவனுடன் ஈமான் கொண்டவர்களை பற்றி பார்ப்போம். அதாவது இது எப்படி என்றால், அதாவது மனித அறிவுக்கும் உள்ள புலன்களுக்கும் எட்டாத இறைவன், மலக்குகள், மறுமை நாள், விதி போன்றவை உள்ளத்தால் நம்புவது. அதாவது இது எதுவுமே நாம் கண்ணுக்கு தெரியாது, அது மறைவாக இருக்கும். இதில் மறைவாக இருக்கும் என்று சொல்லும் பொழுதே ஒன்று இருக்கிறது, ஆனால் அது மறைந்திருக்கின்றது. அது நமக்கு தெரியாமல் இருக்கிறது, நம் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கின்றது, ஆனால் அது இருக்கின்றது. இதைத்தான் அந்த மறைவானதின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்ல வருகின்றான். இதை நாம் உற்று நோக்கினால், இப்போது மறைவான எண்ணங்கள் நமக்குள் இருக்கின்றது. மறைவான எண்ணங்கள் என்றால் நம்முடைய முந்தைய காலம் அல்ல, நம்முடைய இப்பொழுது வருகின்ற காலம், அதாவது வரும் காலம். அந்த காலத்திற்கு நமக்கு மறைவான எண்ணங்கள் இருக்கின்றன. இந்த மறைவான எண்ணங்களே நம்முடைய தேவை, அதில் நம்முடைய தேவை மறைந்திருக்கின்றது. அப்பொழுது அந்த தேவை நமக்கு முக்கியமாக நன்மையாக இருக்க வேண்டும். அந்த தேவை உயிர் உள்ளதாகவும் இருக்க வேண்டும். அந்த தேவையின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். யார் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும்? படைப்பாளன் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை மனிதர்களிடம் கொண்டு போகாதபடி இருக்க வேண்டும். அந்த தேவை வீணுக்காகவும் அல்ல. அந்த தேவை நிச்சயமாக ஒரு நன்மையான தேவையாக நமக்கு இறைவன் அளித்துள்ளான். இப்பொழுது நாம் மறைவான எண்ணத்தின் பக்கம் வருவோம். இது எல்லாம் நம்முடைய தேவையாக இருக்கின்றது. முதல் விஷயம், அது நமக்கு நன்மையானதாக இருக்க வேண்டும். அந்த என்ன தேவையோ அந்த தேவை நிச்சயமாக மனிதர்களிடம் கொண்டு போனால் அந்த தேவை நமக்கு நிச்சயமாக நிறைவேறாத தேவையாகவும் இருக்க வேண்டும். அது நிச்சயமாக படைப்பாளனிடமே அது நிறைவேற வேண்டும் என்றும் இருக்க வேண்டும். எப்பொழுது நீங்கள் மனிதர்களிடம் போய் இந்த தேவை எனக்கு பூர்த்தி ஆகும் என்று சொல்கின்றார்களோ அந்த தேவை நமக்கு நன்மையற்றதாகவே நாம் கருதுகின்றோம். அப்பொழுது நாம் படைப்பாளரிடம் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அந்த தேவை நிச்சயமாக இறைவனால் மட்டுமே பூர்த்தி செய்ய முடியும் என்பதே சாத்தியமாக இருக்கின்றது. இம்மை வாழ்க்கையிலும் சரி, மறுமை வாழ்க்கையிலும் சரி. அப்பொழுது நம்பிக்கை கொள்வது படைப்பாளனிடத்தே சாரும், மனிதர்களிடம் சாராது என்றும், இது வீணுக்கானது அல்ல இந்த தேவை என்றும், இந்த தேவை பூர்த்தி செய்ய இறைவனையே நாம் பொறுப்பேற்படுத்தியும் அவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டும் இருக்க வேண்டும். இப்பொழுது ஒருவருடைய தேவை இன்னொருடைய தேவை வேறு வேறாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் கேட்டால், எனக்கு சுகம் வேண்டும் என்று கேட்டால் 2 சுகம் இருக்கின்றது. ஒன்று மனதிற்கான சுகம், மற்றொன்று உடலுக்கான சுகம், அதாவது பொருள் அடிப்படையில். நாம் இப்பொழுது பேசுவது மனதிற்கான சுகமே. எப்பொழுது மனதிற்கான சுகம் உங்களுக்கு இறைவனிடம் இருந்து வரும் என்றால், நாம் முன்னே பார்த்தோம் இல்லையா, 1வது ஆயத்திலிருந்து 7வது வசனம் வரை மற்றும் 2வது ஆயத்திலிருந்து 5வது வசனம் வரை இதை யார் கடைபிடித்து இருக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு மனதிற்கான சுகத்தையும் இறைவன் கொடுப்பான் என்பது நிச்சயம். இந்த மறைவானது
உண்மையானதாக நிச்சயமாக அவனை தவிர இந்த உணர்வு எவராலும் அளிக்க முடியாது. மனிதன் படைத்து கொண்டிருப்பது எல்லாம் அழிவுக்கான பொருட்களே அழிவுக்கான பொருட்களை தவிர ஆக்கப்பூர்வமாக எதுவுமே கிடையாது. மனிதன் கண்டுபிடிப்பது அனைத்துமே அழியக்கூடிய பொருட்கள். ஏன் இறைவன் படைப்பே அழிகிறது, மனிதர்கள் படைப்பு நிச்சயமாக அழிந்து போகும். நாம் மறைவானது என்றால் நம்முடைய தேவை என்பது அழிந்து போகாமல் இருக்கும். அது நம்மளுடைய நன்மைக்காகவும் இருக்கும். அப்படிப்பட்ட தேவையாக நாம் மறைவானதை நாம் கடைபிடிப்போம். இந்த மறைவான தேவைக்கு எது தேவைப்படுகிறது? நிச்சயமாக சலாத்து தேவைப்படுகிறது. இறைவனுடைய தொடர்பு நிச்சயமாக நமக்கு தேவைப்படுகிறது. நாம் இப்போது மூசா நபியை பார்த்தோம் என்றால், மூசா நபி அந்த சமயத்தில், அதாவது ஃபிரௌனுடைய கூட்டம் பின்னால் வருகிறது, இவருடன் சேர்ந்தவர்கள் இவர் பக்கத்தில் இருக்கின்றார்கள், முன்னால் கடல் இருக்கிறது. இப்போது இவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது மறைவாக உள்ளது. அப்பொழுது மூசா என்ன நினைத்தார்? சலாத்தில் இருந்தார். என் கூட இறைவன் இருக்கிறான், நிச்சயமாக அவன் ஒரு வழி காட்டுவான் என்று மூசா நபி சொன்னார். அதுதான் மறைவானது. அதாவது அந்த சலாத்தில் இருந்து கொண்டு, எப்பொழுதும் சலாத்தில் இருந்து கொண்டு மறைவானது என்னவென்று நமக்கு தெரியாத போது நிச்சயமாக இறைவன் அதற்கான வழியை தருவான் என்பதை இந்த ஆயத்து நமக்கு உணர்வுபூர்வமாக நமக்கு சொல்கின்றது. இதில் நிச்சயமாக அவர்கள் மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள். இந்த மறைவானவற்றிற்கான தொடர்புடைய வசனங்களை நான் சற்று தருகின்றேன், வாசித்து பார்ப்போம். அத்தியாயம் 2 177வது வசனத்தை பார்ப்போம். இந்த வசனத்தில் நன்மை என்பது உங்கள் முகங்களை என்று இந்த வசனத்தில் இருக்கின்றது. இந்த வசனம் வரும்பொழுது நிச்சயமாக இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்பொழுது நான் சொல்வது என்னவென்றால், இதில் சலாத்திலும் இருப்பார்கள், ஜகாத்தையும் கொடுத்து வருவார்கள் என்று இந்த வசனத்தில் நமக்கு இறைவன் தெளிவுபடுத்துகின்றான். இது நன்மை என்பது உங்கள் முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில் இல்லை என்றால், நீங்கள் உட்காரும் பொழுது கிழக்கு பார்த்து உட்கார வேண்டும், அல்லது மேற்கு பார்த்து உட்கார வேண்டும், அல்லது இதை செய்தால் இந்த திசையில் பார்த்து செய்ய வேண்டும், அந்த திசையில் பார்த்து செய்ய வேண்டும், இது எல்லாம் நன்மைக்குரியது அல்ல என்று முதல் வரியிலேயே இறைவன் நமக்கு சுட்டி காட்டியுள்ளான். அப்பொழுது எல்லா திசைகளும் அவனுடையது, எல்லாமே அவருக்குரியது. நாம் நேர்மையுடனும் உண்மையுடனும் வாழ்ந்தாலே அதையே இறைவன் நமக்கு இந்த ஆயத்தில் சொல்கின்றான். அடுத்து நன்மை என்பது என்னவென்றால், அல்லாஹ்வின் மீதும், 2வது இறுதி நாளின் மீதும், 3வது வானவர்கள் மீதும், 4வது வேதங்களின் மீதும், 5வது நபிமார்கள் மீதும் நம்பிக்கை கொள்ளுதல் ஆகும். இதன் மீதியெல்லாம் நம்பிக்கை கொள்வது தான் நன்மை என்று இறைவன் சொல்கின்றான். அதாவது இந்த அல்லாஹ்வின் மீது, இறுதி நாள் மீது, வானவர்கள் மீது, வேதங்கள் மீது, நபிமார்கள் மீது நாம் நம்பிக்கை கொள்ளுதல் தான் நன்மை என்று இறைவன் கூறுகின்றான். அடுத்து நம்முடைய பொருளை இறைவன் மேலுள்ள நேசத்தின் காரணமாக நம்முடைய பந்துக்களுக்கு, அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கும், நேர்வழியில் இருப்போருக்கும், யாசிப்போர்களுக்கும், நிர்பந்தத்துக்குள்ளானவருக்கும் எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று உதவியும் செய்ய வேண்டும் என்று இறைவன் குறிப்பிட்டுள்ளான். மற்றும் சலாத்திலும் இருக்க வேண்டும், ஜகாத்திலும் இருக்க வேண்டும் என்று இந்த வசனத்தை குறிப்பிடுகின்றான். மற்றும் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், வாக்களித்தால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். அதாவது வாக்கு என்பது என்னது? அவனிடம் செய்த உடன்படிக்கை ஏதாவது இருந்தாலும் சரி, நாம் மற்றவர்களிடம் ஏதாவது உடன்படிக்கை செய்திருந்தாலும் சரி, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது நமது கடமையாக இருக்கின்றது. துன்பத்திலும் சரி, போராட்டத்திலும் சரி, உறுதியுடனும் பொறுமையுடன் நாம் இருக்க வேண்டும். எப்படி மூசா நபி அனைத்து நபிமார்களும் இருந்தார்கள், அதுபோல் நாம் இருக்க வேண்டும் என்று இந்த ஆயத்து நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அடுத்த வசனத்தை பார்ப்போம். 6வது அத்தியாயம் 59வது வசனத்தை பார்ப்போம். இதில் மறைவானவற்றின் பாதைகள் என்று இறைவன் இந்த வரியை தொடங்குகின்றான். மறைவானவற்றின் பாதைகள் அவனிடமே இருக்கின்றன. பாருங்கள், மறைவானவற்று அவனிடமே இருக்கின்றன, அவற்றை அவனின்றி எவரும் அறியார்.
உங்களுக்கும் மறைவானது ஒன்று இருக்கிறது. அந்த மறைவானது இறைவனைத் தவிர யாருக்குமே தெரியாது அது. மேலும் கரையிலும் கடலிலும் உள்ளவற்றையெல்லாம் அவன் அறிவான். அவன் அறியாமல் ஒரு இலை கூட உதிர்வது இல்லை. மேலும் பூமியின் இருள்களில் கிடக்கும் சிறு வித்தும் பசுமையானதும் உலர்ந்ததும் தெளிவான புத்தகத்தில் இல்லாமல் இல்லை என்று இறைவன் கூறுகின்றான். புத்தகத்தில் இல்லாமல் இல்லை என்பது நீங்கள் உங்கள் இதயத்தை கூட வைத்து கொள்ளலாம், இந்த குர்ஆன் புத்தகத்தை கூட வைத்து கொள்ளலாம், இறைவனுடைய புத்தகம் என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அதாவது ஒரு இலையும் உதிர்வதில்லை என்றால் ஒரு அணுவும் அசைவதில்லை என்று நீங்கள் கூறுகின்றீர்களே, அதற்குத்தான் இறைவன் ஒரு இலையும் உதிர்வதில்லை என்று கூறுகின்றான். அப்பொழுது மறைவானவற்றின் பாதைகள் அவனிடமே இருக்கின்றன. என்றால் இப்பொழுது நாம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து நமக்கு என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. அது இறைவன் அறிவான் என்று இதில் குறிப்பிடுகின்றது. அனைத்துமே அவன் கையில் இருக்கின்றது. பார்த்தால் நீங்கள் நன்மை செய்திருப்பீர்கள், அதற்கான கூலியை நிச்சயமாக இறைவன் நன்மையாக தருவான். நீங்கள் தீமை செய்திருக்கலாம், அதற்கான கூலி நிச்சயமாக இறைவன் தீமையான கூலியாக தருவான். அதாவது நன்மைக்கு 1 மடங்காகவும், நன்மைக்கு 10 மடங்காகவும், தீமைக்கு 1 மடங்காகவும் இறைவன் மாற்றி தருவானாவான். அப்பொழுது மறைவானவற்றின் பாதை என்பது இறைவனிடம் உள்ளது என்றால் நாம் இறைவனையே நம்பி நடக்க வேண்டும். நாளைய வாழ்க்கை இந்நிலை எப்படி இருக்கும், நாளைய வாழ்க்கை எப்படி விடியும், நாளைய வாழ்க்கை நீங்கள் விரும்பியபடி நடக்குமா போன்ற கேள்விகளுக்கு பதில் தெரியாது என்பதாகும். அதாவது இதுவே உண்மையான மறுமையாகும். மனித அறிவுக்கு உட்பட்ட மறுமையாகும். மனித அறிவுக்கு அப்பால் தெளிவான உண்மைகள் இருக்கின்றது. அது தெளிவான புத்தகத்தில் இருக்கின்றது. அதில் எந்த ஒரு விஷயமும் விடுபடவில்லை. அந்த புத்தகம் உங்களுடைய ஆன்மாவில் உள்ள தெளிவான ஞானங்களாகும். அதன் திறவுகோல் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை யார் சிந்திக்கின்றார்களோ அவர்களுக்கே அருளப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய வேதத்தின் வசனங்களும் அத்தாட்சிகளும் மறைவானவற்றை அல்லது நம் மனதிற்கு மறைத்ததும் இருப்பவற்றை நினைக்கும் கொண்டு வர இவ்வத்தாட்சிகள் அல்லாஹ்விடமே இருக்கின்றன. அடுத்த வசனத்தை பார்ப்போம். 3வது அத்தியாயம் 179வது ஆயத்து. அதாவது தீயவர்களை நல்லவர்களை விட்டும் பிரித்தறிவிக்கும் வரையில் நம்பிக்கையாளர்களே, நீங்கள் இருக்கும் நிலையை விட்டு வைக்க அல்லாஹ் நாடவில்லை. இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு மறைவானவற்றை அறிவித்து வைப்பவனாகவும் இல்லை. ஏனெனில் அல்லாஹ் சிறப்புக்குரியவரை தன் தூதர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கின்றான். ஆகவே அல்லாஹ்வின் மீது அவன் தூதர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டு உள்ளத்துடன் நடப்பீர்களாயின் உங்களுக்கு மகத்தான நற்கூலி உண்டு. அதாவது இதில் மறைவானது பற்றி உங்களுக்கு இறைவன் அறிவிப்பது கிடையாது. சிறப்புக்குரியவு என்றால் நம்முடைய தூதர், நம்முடைய அல்லாஹ்வின் மீதும் தூதர் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று இந்த அத்தியாயம் இந்த வசனம் நமக்கு குறிப்பிடுகின்றது. அதாவது இப்படி நீங்கள் நம்பிக்கை கொண்டால், அல்லாஹ்வின் மீதும் தூதர் மீது நம்பிக்கை கொண்டால், அந்த மறைவான விஷயம் இருக்கிறது அல்லவா, அந்த மறைவான விஷயத்தை நிச்சயமாக நம் மீது இறைவன் நம்பிக்கை கொள்ள செய்வான். உங்களுடைய தேவைகளை இறைவன் நம்பிக்கை கொள்ள செய்வான். அந்த தேவை நிச்சயமாக நமக்கு பூர்த்தியாகும் என்ற வாக்குறுதியும் இறைவன் நமக்கு கொடுப்பான். அதற்கான நன்றியும் நீங்கள் செலுத்துவீர்கள். இந்த வசனம் அதையே சொல்கின்றது. சற்று இந்த வசனத்தை கவனமாக படியுங்கள். அதற்கான மகத்தான கூலியும் நற்கூலியும் உங்களுக்கு இருக்கிறது என்று இந்த வசனத்தில் சொர்க்கமுண்டு என்று கூறுகின்றான் இறைவன். அடுத்த வசனத்தை பார்ப்போம். 32வது வசனம், 32வது ஆயத்து 15வது to 17வது வசனத்தை பார்ப்போம். முக்கியமாக 17வது வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 32வது அத்தியாயம் 17வது ஆயத்து.
இப்பொழுது நாம் மேலே ஒரு வசனத்தை பார்த்தோம் அல்லவா, அதனுடைய தொடர்ச்சியான வசனம் கூட இதை எடுத்துக்கொள்ளலாம் நாம். அதாவது அவர்கள் செய்த செயலுக்கு நீங்கள் செய்யும் முன்னர் செய்தீர்கள் அல்லவா, அந்த செயல், அதாவது மறைமுகமாக்குவதற்கு முன்னாடி நன்மை செய்தீர்கள் அல்லவா, அதை பற்றி இறைவன் சொல்ல வருகின்றான். அவர்கள் செய்த செயலுக்கு கூலியாக மறைத்து வைக்கப்பட்டுள்ள கண்குளிர்ச்சியை எவரும் அறிந்து கொள்ள முடியாது என்று இந்த வசனத்தில் இறைவன் கூறுகின்றான். அடுத்து நாம் பார்க்கவிருப்பது சலாத்தையும் ஜகாத்தையும். அதற்கான வசனம் 2வது அத்தியாயம் 43வது வசனத்தை இது தொடர்பான வசனமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் அதாவது சலாத்தை நிலைத்திருங்கள், மேலும் ஜகாத்தையும் கொடுத்துதுங்கள், பணிந்து நடப்போரிடம் பணிவை மேற்கொள்ளுங்கள் என்று இந்த ஆயத்து இருக்கின்றது. அதாவது சலாத் என்றால் இறைவனுடைய தொடர்பு. இறைவனுடைய தொடர்பு நமக்கு நிச்சயமாக 24 மணி நேரமும் இறை தொடர்பிலேயே நாம் எப்போதும் இருக்க வேண்டும். மற்றும் ஜகாத் என்றால் நீங்கள் அதாவது நாம் நினைப்பது போல் பொருளை கொடுப்பது என்று எடுத்துக்கொள்ளாமல் இது வந்துட்டு நாம் அளித்ததிலிருந்து இறைவன் இதன்படி யார் வாழ்கின்றார்களோ, அதாவது இந்த குரானின்படி யார் அதை பின்பற்றி நடந்து கொள்கின்றார்களோ, முக்கியமாக அல்லாஹ்வையும் அதாவது வானவர்கள் நபிமார்களை மீது நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்து வருகின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் நிச்சயமாக அவன் தருவான். அதிலிருந்து பிறருக்கு நீங்கள் செலவு செய்வீர்கள் என்று தான் இதில் இருக்கிறது. ஜகாத் வேறு நமக்கு தெரிந்த உண்மைகளை, நமக்கு தெரிந்த விஷயங்களை நாம் பிறருக்கு எடுத்து சொல்வது, பிறருக்கு நாம் சொல்வதை கூட பிறருக்கு நாம் செலவு செய்து நமக்கு என்ன தெரியுமோ அதை நாம் பிறருக்கு கற்றுக் கொடுப்பது கூட நாம் இதில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்கணும். ஆயத்தாக அத்தியாயம் 113 வசனம் 4 இன்னும் மறைவானவற்றின் தீங்கை விட்டும் அப்படி என்று இருக்கின்றது. மறைவானவற்றில் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கின்றது. அந்த இன்னும் மறைவானவற்றின் தீங்கை விட்டும் எங்களை பாதுகாக்குங்கள் என்று படைப்பாளனே இந்த வசனம் கூறுகின்றது. இதில் 1 முதல் 4 வரை நான் வாசிக்கின்றேன். கூறுங்கள், அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும், இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும், இன்னும் மறைவானவற்றின் தீங்கை விட்டும் என்னை பாதுகாத்துக்கொள் என்று இறைவனிடம் நான் பிரார்த்திக்கிறேன், அதாவது துவா செய்கின்றேன். அதாவது இதில் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் என்றால் என்ன? அதாவது பாம்பு, தேள், பல்லி என்ன இருந்தாலும், புலி, சிங்கம் எதுவாக இருந்தாலும் சரி, அவன் படைத்தவற்றை தீங்கை விட்டும். மனிதர்களை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், மனிதர்களின் தீங்கை விட்டும். மறைவானவற்றின் மீது தீங்கை விட்டும். மறைவானது இன்னும் அடுத்து நம் வாழப்போடும் காலங்களில் மறைவானது இருக்கின்றது. அந்த மறைவானதில் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கின்றது. அந்த நன்மையை நாம் நம்பிக்கை கொண்டு தீமையை விட்டுவிட வேண்டும். அதாவது தீமையிலிருந்தும் என்னை காப்பாற்று என்று இறைவனிடமே நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள் என்று இந்த வசனம் நமக்கு குறிப்பிடுகின்றது.